ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைபிள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டெய்லியும் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்களோ அதை விட ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியராக எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த 15 மினிட்ஸை நீங்கள் பைபிள் ரீடிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நீதிமொழிகள் புக்கை எழுதினது யாருன்னா தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோன் தான். 1 அரசர்கள் புத்தகத்துல பாக்குறோம், கடவுள் சாலமோனுக்கு நிறைவான ஞானத்தை தராரு. உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. அவ்வளவு ஞானம் மிகுந்தவர் சாலமோன். அவர் எழுதின இந்த நூல் தான் நீதிமொழிகள். இந்த புக்கை படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் தான் 3வது வசனத்துல பார்க்கலாம். நீதி, நியாயம், நேர்மை நிறைந்த வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றத இந்த புக் நமக்கு கத்து கொடுக்குது. verse 4 and 5ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அறிவற்றவங்க இந்த புக்கை படிச்சா கூரறிவு பெறுவாங்களாம். ஆல்ரெடி ஞானமா இருக்கிறவங்க இந்த புக்கை படிச்சாங்கன்னா இன்னும் ஞானியாவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 7ஆம் வசனத்துல நம்ம படிக்கலாம், இறை அச்சம் தான் ஞானத்தின் தொடக்கம். நமக்கு ஞானம் வேணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மரியாதையோடு கலந்த தெய்வ பயம் நமக்கு இருக்கணும். வசனங்கள் 8, 9 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம தாய் தந்தையர்கள் நமக்கு கத்து கொடுக்குற லைஃப் லெசன்ஸ் எவ்வளவு முக்கியமானது, நம்ம லைஃப் அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாத்துது அப்படின்றத கத்து கொடுக்குது. இளைஞர்கள் எப்படி தங்களை தீய வழியில் செல்லாம தற்காத்து கொள்ளணும் அப்படின்றத verses 7 to 19ல பார்க்கலாம். சாலமோன் அரசருக்கு கடவுள் நிறைவான ஞானத்தை தந்தாருன்னு நமக்கு தெரியும். ஒரு நாள் 2 பெண்கள் ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க. இது என்னோட குழந்தை அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்றாங்க, இன்னொரு பெண் அது என்னோட குழந்தைன்னு சொல்றாங்க. இதுல உண்மையான தாய் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு சிக்கலான விஷயம். ஆனா சாலமோன் இறைவனின் ஞானத்தால் நிரம்பி இருந்ததால கரெக்டான தீர்ப்பு சொல்றாரு. அந்த குழந்தையை எடுத்து கட் பண்ணி ஒரு பெண்ணுக்கு ஒரு பார்ட்டும் இன்னொரு பெண்ணுக்கு இன்னொரு பார்ட்டும் கொடுங்கன்னு சொல்றாரு. ஆனா உண்மையான தாய் அதை கேட்டதும் துடிச்சு போறாங்க. என் குழந்தை உயிரோட இருந்தாவே போதும், அந்த பெண்ணுக்கே அந்த குழந்தையை கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அப்போ அரசர் உண்மையான தாய் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். நம் இறைவன் கிட்ட இருந்து மட்டும்தான் இத்தகைய ஞானம் நமக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துல கடவுள் நமக்கு ஒரு ப்ராமிஸும் கொடுக்கிறாரு. வசனம் 33, எவர் எனக்கு செவி கொடுக்கின்றாரோ அவர் தீங்கின்றி வாழ்வார், தீமை வருகையிலும் அச்சமின்றி அவர் மன அமைதியுடன் இருப்பார். 2வது அதிகாரத்துல ஞானத்தின் ஊற்று இறைவன் தான். ஞானம் வேணும்னா கடவுளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஞானமும் மெய்யறிவும் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம தினமும் பிரேயர் பண்ணணுமா. அதான் நம்ம 3வது வசனத்துல பாக்குறோம். ஞானம் எப்படி நம்ம தீய வழியில் செல்லாம நம்ம லைஃப பாதுகாக்குது அப்படிங்கறத 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கைய நேர்மையா வாழ்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதோட இந்த சாப்டர் எண்ட் ஆகுது.